மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்தும் வணக்கமும். வெற்றி நமதே என்ற இந்த தொடரிலே அந்த வெற்றியோடு கூட வாழ்க்கையில் வருகின்ற தோல்வியும் மிக முக்கியமானது என்று சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். நண்பர்களே, அண்மையில் நடந்த உலக கிரிக்கெட் விளையாட்டு, அதிலே இந்தியா தோற்று போனது, இதெல்லாம் உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த தோல்விக்கு பின்னால் அந்த இந்திய கிரிக்கெட் வீரர்களை பல பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி செய்தியாளர்களும் போய் பேட்டி கண்டார்கள். ஒரு சில பத்திரிகைகளில் அந்த பேட்டியும் வெளியிடப்பட்டிருந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்திலே அந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவர் இப்படி அழகாக சொன்னார், நாங்கள் வேர்ல்ட் கப்பில் தோத்துட்டோம் உண்மைதான், ஆனால் இந்த விளையாட்டில், இந்த மேட்சில் நான் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டேன். அதனால் அடுத்த விளையாட்டு வரும்போது அந்த பாடங்களை பயன்படுத்தி 2 மடங்காக நான் வெற்றி பெறுவேன், 2 மடங்காக என் விளையாட்டு திறமைகளை பயன்படுத்துவேன் என்பது உறுதி என்று மிக அழகாக சொல்லியிருந்தார். நண்பர்களே, வாழ்க்கை என்பது எப்போதும் வெற்றி மட்டுமே இல்லை, வெற்றியும் தோல்வியும் கலந்ததுதான் வாழ்வு. ஒரு வெற்றி பெறும்போது மகிழ்ச்சி கொள்கிறோம், உண்மைதான். ஆனால் ஒரு தோல்வியை கண்டு துவண்டு போவதற்கு பதிலாக அந்த தோல்வியிலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த பகுதியில், அந்த ஒரு கண்ணோட்டத்தில் சிந்திச்சோம்னா வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைப்பதற்கு மிக அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் தோல்வியின் மூலம் கற்றுக்கொள்ளும் பாடங்களின் மதிப்பு வெற்றியின் மூலம் கிடைக்கும் பரிசுகளை விட உயர்ந்தது என்று ஒரு அறிஞர் சொல்லுகிறார். தோல்வியின் மூலம் கற்றுக்கொள்ளும் பாடங்களின் மதிப்பு வெற்றியின் மூலம் கிடைக்கும் பரிசுகளை விட உயர்ந்தது. பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான சிந்தனை. நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வரும்போது ஐயோ தோத்துட்டுமே அப்படின்னு வருத்தப்படாமல் அந்த தோல்வியிலிருந்து என்ன பாடங்களை கற்றுக்கலாம், என்ன கருத்துக்களை நாம் உள்வாங்க முடியும் என்று சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் கட்டாயமாக வெற்றி நம்முடையது. வெற்றி கிடைக்கும்போது, பரிசுகள் நம்ம கையில் வரும்போது மகிழ்ச்சி அடைவோம், தவறே கிடையாது. ஆனால் தோல்விகள் வரும்போது துவண்டு போகாமல் இந்த தோல்வியிலிருந்து நான் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று சிந்திக்க தொடங்கிவிட்டால் அடுத்தது வெற்றி உங்கள் கையில். வெற்றியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்.